உங்களை யாரு இக்னோர் பண்றாங்களோ அந்த இக்னோர் பண்ற ஆள் இருக்குல்ல, அவன் கண்ணுக்கு முன்னாடி உங்களை உயர்த்தி கொண்டு உட்கார வைப்பாரு பாருங்க, அவன் அப்படியே ஆச்சரியப்படுவான், எப்படி இவன் மேல வந்தான். இப்ப பாருங்க, நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். தாவீது வீட்டுல 7 பேர் இருக்கிறாங்க. சாமுவேல் போன உடனே எல்லாரையும் வரிசையை நிக்க வச்சுட்டாங்க. நிக்க வச்ச உடனே முதல் பையனை பார்த்த உடனே சாமுவேல டிசைட் பண்ணிட்டார், இவன் தான் ராஜா. ஆள் எப்படி இருக்கிறான்? கம்பீரமா இருக்கிறான். இப்போ கர்த்தருடைய திட்டம் யார் மேல இருக்குது? தாவீது மேல இருக்குது. ஆக்சுவலா இந்த வசனத்தின்படி பாத்தீங்கன்னா அவன் ஒரு இக்னோரண்ட், அற்பமாய் எண்ணப்பட்டவன். உனக்கு இவ்வளவுதான பசங்க, இன்னொருத்தன் இருக்கிறாயா, எதுக்கும் லாய்க்கப்படாது. என்ன லாய்க்கப்படாது? இவங்க எல்லாம் சின்ன வயசுல யுத்தத்துக்கு பழக்கிட்டாங்கயா, இவங்க எல்லாம் ஓகே. அது எதுக்கு லாய்க்கல ஆடு மேய்க்க விட்டுருக்கேன். இவனுக்கு ராணுவத்துல பிராக்டிஸ், அவனுக்கு வனாந்தரத்துல பிராக்டிஸ். ராணுவத்துல எப்படி பிராக்டிஸ் கொடுப்பாங்க தெரியுமா? எந்த காயமும் ஏற்படாதபடி பிராக்டிஸ் கொடுப்பாங்க. அவனுக்கு எப்படி தெரியுமா பிராக்டிஸ்? சிங்கத்தோடையும் கரடியோடையும் பிராக்டிஸ். இவங்க எல்லாம் அவன் அற்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, பரலோகம் மட்டும் அவனை ராஜாவாவே பார்த்துக்கிட்டு இருக்கு.